டெல்லியில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்துள்ள உத்தரவுகளை விலங்கு நல ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். அப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்த அறிவுறுத்தல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். டெல்லியில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் விதித்த உத்தரவு கடும் எதிர்ப்பை சந்தித்திருந்தது. பலரும் தெருநாய்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களை நடத்திய நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட 3 நீதிபதிகள் அமர்வில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவில் சில மாற்றங்களை மட்டுமே செய்யப்போவதாக நீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி நாய்களுக்கு கருத்தடை, தடுப்பூசி செலுத்திய பிறகு மீண்டும் அதனை பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே நேரம் ரேபிஸ் போன்ற நோய் பாதிப்பு கொண்ட நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். டெல்லி நகரில் பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறிய நீதிபதிகள் அதற்காக பிரத்யேக இடங்களை உருவாக்கவும் அறிவுறுத்தினர். தெருநாய்களை பிடிக்கும் அரசு ஊழியர்களை தடுத்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்த நீதிபதிகள் தெருநாய்களை விலங்குகள் நல ஆர்வலர்கள் டெல்லி மாநகராட்சி மூலமாக தத்தெடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டனர்.